கவர்னர் ஒரு தபால்காரங்கிறார் ஸ்டாலின். அவ்வளோ ஐபிஎஸ் படித்து ஆளெல்லாம் இருந்தால 12 மார்க்கு 15 மார்க் வாங்கின ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் அந்த அளவு தபால்காரங்கிறார். அவர் தபால்காரன்னா நீங்கள் யார்? நீங்கள் யார்? மத்திய அரசாங்கம் கொடுக்குற ஜிஎஸ்டியை பிச்சை வாங்கிட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற நீங்கள் வேலைக்காரன். நீங்கள் யூ ஆர் எ சர்வெண்ட். நீங்கள் ஒரு வேலைக்காரன். மத்திய அரசாங்கம் கொடுக்குற வரி முந்தையாச்சும் வரி போடுவீங்க. இப்போ அந்த பதவி இதே போச்சு, அதிகாரம். மத்திய அரசாங்கத்தில் பிச்சை எடுக்கிறீங்க கையை நீட்டி. ஒவ்வொரு தடவையும் இன்னும் கொடுங்கிறீங்க. வெக்கமாக இல்லை? கேட்டு இது பண்ணிவிட்டு இவர் ஒரு வேலைக்கார மாதிரி இருந்துட்டு இவர் வந்துக்கிட்டு ஆளுநரை தபால்காரன் அப்படின்னு விமர்சிக்கிறார். அதனால் கவர்னருடைய இந்த பிரச்சனையில் எங்களுடைய கருத்து, மத்திய அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், எங்களுடைய கருத்து, பார்லிமெண்ட்டை கூட்டுங்க. 142ங்கிற அதிகாரம் நீதித்துறைக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்துருங்க. பார்லிமெண்ட்டு சுப்ரீம் அவங்க தான். அதே மாதிரி அரசியல் சட்டத்தில் யாரும் கை வைக்க முடியாது. அவங்க அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படி தான் இந்த நாட்டில் நிர்வாகம் நடக்க வேண்டும். உச்ச நீதிமன்றமோ வேறு யாரோ அந்த அதிகாரத்தை எடுக்கக்கூடாது. இப்போ போட்ட உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லி அரசியலமைப்பு சட்ட பெஞ்சில் கொண்டாந்து இதை எதிர்த்து அப்பீல் பண்ணணும், மேல்முறையீடு பண்ணணும். இதை செய்யுமா பாஜக அரசாங்கம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி.